ஹே காய்ஸ், ஃபைனலாக சுசுகி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் 125 அப்படிங்கிற இந்த ஒரு மாடலை இந்தியாவில் இந்த 2025 லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிக்ஸர் 125 பார்த்தீங்கன்னா 2025 ஆட்டோ எக்ஸ்போ பாரத் ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிக்ஸர் 125 அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன கான்ஃபிகரேஷனில் இந்த பைக் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சுசுகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு பெரிய சேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பைக்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. அதனால வந்து இந்த ஜிக்ஸர் மாடலில் 125 சிசி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஷோகேஸ் பண்ணும்போது அந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு தான் இருக்கு. அண்ட் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் SF 150 இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் 150 இந்த பைக்ஸோட அந்த ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்ட் சிங்கிள் டிஸ்பிளே கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அவைலபிளாக இருக்கு. 17 இன்ச் அலாய்விலோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே, கிரீன் ஆப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சுசுகி 125 ஜிக்ஸர் மாடலை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த சுசுகி ஜிக்ஸர் 125 1,20,000க்கும் கம்மியான ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி அதுக்கு அதிகமாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வேறு பிராண்டை பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ அண்டர் 1,20,000 அப்படிங்கிற ப்ரைஸில் நம்ம ஜிக்ஸர் 125 எதிர்பார்க்கலாம். அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பைக்கில் வந்து கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிக்கர் இருக்கிறதுனால மேபி இந்தியாவில் ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். அண்ட் சைட்ஸில் இங்கே எக்ஸாஸ்ட் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அந்த அலுமினியம் கேசிங் எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாலான பைக்காக இருக்கு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஹையாக இருக்கு. மற்றபடி பெரிய டெக்னாலஜியாக இந்த பைக்கில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்பிட் சீட் இருக்கு. அண்ட் கிராப் ரேல்ஸ் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் ஹக்கர் இருக்கு. ஸோ மற்றபடி பெரிய டெக்னாலஜி இந்த ப்ளூடூத் கனெக்ஷனோ இல்லை நேவிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. முழுக்க முழுக்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய விதமான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் ப்ரைஸ் 1,20,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.